நமச்சிவாய வாழ்க. என்ன பிள்ளைகளாக எல்லாம் ஒரே விநாயகர் கோயிலில் ஒரே ஆட்டம். 8 மணி வகுப்பு. இப்போ எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு. எப்படியோ கதை சொல்கிறேன், நல்லா தூங்குங்க. அதுக்கு முன்னே இந்த விநாயகரை ஏன் போய் எல்லாம் இப்படி கும்பிட்றாங்க அப்படி ஒரு இது இருக்கு இல்லையா? அதாவது ஓம் அப்படின்னு எழுத்து இருக்கு இல்லையா? அந்த ஓம்ங்கிற எழுத்தை எழுதி இப்படி ஓம் எழுதி அந்த ஓமோட அப்படியே அந்த ஒரு உருண்டை வரைஞ்சிங்களா, உலக உருண்டைன்னு வச்சுங்களேன், அது விநாயகராக மாறிடும். அது கை கால் கிரீடம் எல்லாம் வச்சிங்களா விநாயகராகிடும். ஓம் என்ற பிரணவம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இயங்காது. ஆக இந்த பிரபஞ்சம் அம்மையப்பரால் சிவனாலும் பார்வதியாலும் உருவாக்கப்பட்டது பிரணவம். ஆகவே பிரணவ வழிபாடு, ஓம் என்ற ஓசையின் வழிபாடு இந்த விநாயகர் வழிபாடு. இது தத்துவார்த்தமான கருத்து, தெரிஞ்சு வச்சுக்கங்க. உங்களுக்கெல்லாம் இந்த பார்வதி குளிக்க போனாங்க, மஞ்சள் உருண்டை பிடிச்சி வச்சாங்க, அதெல்லாம் அது நீங்கள் நிறைய படிச்சிட்டீங்க புத்தகங்களை. அதனால் அதெல்லாம் உவமைகளாக காட்டப்படக்கூடிய கதைகள். ஆனால் அம்மையப்பர் பிரணவத்தை படைத்து அதன் மூலம் உலகத்தை வழிநடத்துகிறார் அப்படிங்கிறதான் என்னுடைய விளக்கம். அப்புறம் இந்த காஞ்சனமலைக்கு போவோம். அந்த அம்மா அப்பாவும் ரொம்ப வருத்தத்தோட 7 கடல் இருக்கு இல்லையா, 7 கடல் அருகில் போய் நின்றுக்கிட்டு கவலையாக உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நம்முடைய அங்கேற்கண்ணி மீனாட்சி இருக்கிறார் அல்லவா, நம்ம பிள்ளை போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, யார் அவங்க வீட்டுக்காரர், சுந்தர பாண்டியர், சோமசுந்தர பாண்டியர் வடிவில் இருக்கிற சிறுமான்கிட்ட போய், என்னங்க நீங்கள் என்னமோ 7 கடலை வர வச்சிட்டீங்க, ஆனால் இந்த 7 கடலில் குளிக்கும் பொழுது கணவனுடைய கை அல்லது மகனுடைய கை அல்லது பசுமாட்டுடைய கண்ணுக்குட்டியுடைய வாழை பிடிச்சிட்டு கடலில் நீராடணும்னு முனிவர்கள் சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா நீங்கள் கடலை வர வச்சும் குளிக்காமல் இருக்காங்க, கடலாட யார் கையை பற்றி கொண்டு இறங்குவது என்று யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல வழி செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே நம்முடைய சுந்தரபாண்டியர், இந்த மலையத்துவசன் எங்கே இருந்தார்னா, இந்த உடல் நீத்து இறந்து போயிட்டு இந்திரலோகத்தில், அதாவது சொர்க்கம்ங்கிறாங்கல்ல, அங்கே இருக்கார். இறைவன் அப்படியே ஒரு பார்வை பார்க்கிறார். மலையத்துவசனும் இதை பார்த்தார். ஏன்னா மலையத்துவசன் மிகப்பெரிய சிவபக்தன். அதனால்தான் சாமியே மாப்பிள்ளையா அவருக்கு மருமகனாக ஆகிறார். அப்போ மலையத்துவசன் இறைவன் தான் மதுரைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறதை தெரிஞ்சுக்கிட்டு இந்திரலோகத்திலிருந்து விமானம், தேவ விமானம், ஃப்ளைட் இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த காலத்தில் நிறைய இருந்தது. நம்முடைய வேதங்களில் யஜுர்வேதத்தில் இந்த விமானம் செய்வதை பற்றி குறிப்புகள்லாம் இருக்குது, அடியேன் படிச்சிருக்கேன். நம்முடைய இந்த யஜுர்வேதம் முழுக்க வண்டி வாகனங்கள், ஆகாய வழி போக்குவரத்து, இந்த இயந்திரங்களை உருவாக்குதல், அதுமான பெரிய ஒரு பொக்கிஷம் அது. ஆனால் இதனுடைய பிரதியெல்லாம் இப்போ ஜெர்மன் நாட்டில் தான் இருக்குது. அவங்க விமானம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் சாமி போய் இதெல்லாம் கதை, கட்டுக்கதை, வேதம் போய் இதில் இதுதான் வடமொழி தான் உயர்ந்தது, தென்மொழி தான் சண்டை போட்டுக்கிட்டு எதையும் படிக்காத இந்த திருவிளையாடு புராணத்தை கூட என்னை சார்ந்த என் வயசு ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சிவபெருமானுடைய திருவிளையாடல் எத்தனைன்னு கேட்டோன்னு வச்சுக்க, நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? 64 அப்படின்றீங்க. மதுரையிலேயே நான் நிறைய பேர்கிட்ட இதை கேட்டு பார்த்தேன், இந்த சிவபெருமான் செய்த திருவிளையாடல் எத்தனை அப்படின்ட்டு. எதுங்க அந்த திருவிளையாடல் சினிமாவில் வந்ததா? அது ஒரு 5-6 இருக்கும் அப்படின்னாங்க. அவ்வளோதான். இன்னொருத்தர் என்னன்னாரு, 63 திருவிளையாடல் பண்ணியிருக்காருனாரு. ஒரு திருவிளையாடலை அம்போன்னு வைகில விட்டுட்டாராட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது?
இந்த திருவிளையாடல் புராணம் கதைகள் தெரியுது. ஆக இங்கே எதுக்குதுன்னா, நம்ம பசங்க அப்படியே என்ன அந்த காலத்திலேயே விமானமா அப்படின்னா போகக்கூடாது. ராவணன் ஒரு விமானம், புஷ்பக விமானம்னு வச்சுருந்தான். நம் வேதத்தில் புஷ்பக விமானத்தை பற்றி நிறைய குறிப்பு இருக்குது இந்த யஜூரில். அதெல்லாம் இன்னைக்கு புஷ்பக் அப்படின்னு நம்முடைய கவர்மெண்ட்டு ஒரு விமானம் தயாரித்து பறக்கூட்டுது. அதுக்கு புஷ்பக விமானம்னு பேர். அது மாதிரி ராவணன் அந்த காலத்தில் வச்சுருந்துருக்கார். அதுபோல் இந்த இந்திரன் ஒரு விமானம், ஒரு பொது போக்குவரத்துக்கு, நம்ம எப்படி ஏர் இண்டியான்னு எல்லாரும் ஏர் இண்டியா இன்னும் எதோ பேரில் காசா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம் இல்லையா, அதுபோல் தேவ உலகத்தில் ஒரு விமானம் இருக்குது. அதில் ஏறி நேராக மதுரைக்கு வராரு. தன்னுடைய மாப்பிள்ளையை கும்பிட்றார். மாமனார் சோமசுந்தரரை வணங்குகிறார். அப்போ சோமசுந்தரர் நீங்கள் எனக்கு மாமனாராச்சு, நீங்கள் போய் என்னை வணங்குறீங்க, இதெல்லாம் தப்பு, நான் தான் அவங்கள வணங்கணும் அப்படின்னு அவரை வழிபட போக அப்படி ஒரு மகிழ்வு நிகழ்ந்தது அங்கே. அப்போ அங்கே காஞ்சனமாலை வராங்க. வந்ததும் எப்படி இருக்கும், ஏன்னா சிறு வயதிலே மீனாட்சி சின்ன பிள்ளையாக இருக்கப்பவே இவர் திருவடி சேர்ந்துறார் அல்லது இறந்துடுறார், ஒரு சொர்க்கத்துக்கு செத்து சொர்க்கத்துக்கு போயிட்டார்னு வச்சுக்குவேன். உங்களுக்கெல்லாம் நான் வேறு விதமாக சொல்ல முடியாதா தங்கங்களா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் இல்லையா? அப்படி இருந்தவர் திடீர்னு இப்போ எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் எங்கள் சிவலோகம் போயிட்டாங்கன்னு வச்சுக்குவேன். திடீர்னு இன்றைக்கி உங்ககிட்ட கதை சொல்கிறப்ப எங்கள் அப்பா அம்மா நின்னா, எங்கள் அப்பா நின்னா, அம்மா ஒரு தில்லு இல்லையா, ஒரு ஈவர் மாதிரி ஆடும்ல, அதுபோல் இங்கே மலையத்தோச பாண்டியனை பார்த்ததும் இந்த காஞ்சன மாலை ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு போய் அவரை வணங்குறார். உடனே சாமி சரி அத்தை, நீங்கள் போய் 7 கடல் உங்கள் கணவருடைய கையை பிடித்து கொண்டு 7 கடலையும் மூழ்கி நீராடுங்கள்னு சொல்கிறார். உடனே நம்முடைய காஞ்சனமாலையும், யார் காஞ்சனமாலை, நம்ம சொக்கருடைய மாமியாரும் மாமனாரும் கடலை ஆடிட்டு இறைவனை வணங்குறாங்க. இறைவன் அவர்களை இந்திரலோகம் செல்ல முடிவு பண்ணி விமானத்தில் ஏற்றி அங்கே அனுப்பிச்சி வச்சுறார். இதில் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சாமி சொல்கிறார். அது என்னன்னா, நம்மளாம் கடலுக்கு போனால் சின்ன பிள்ளைங்க கூட போய் அப்பா அம்மா கையை பிடிக்க போயிடாமான்னு கடலில் இறங்கிடுது. அப்படியெல்லாம் துணை இல்லாமல் கடலில் இறங்கக்கூடாது. நம்ம கூட யாரோ ஒருத்தரை வச்சுக்கிட்டு தான் கடலில் இறங்கணும். திடீர்னு ஒரு அலை இழுத்துட்டு போனால் நம்மளை காப்பாற்றணும், இல்லை நம்ம கூட வர ஒரு ஆள் வேணும், இல்லை கூட வரல காப்பாற்ற. அதனால் இந்த கதையில் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, சொக்கநாதர் கண்ணுங்களா, யார் போய் கடல் ஆடினாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா, உங்கள் வீட்டுக்காரரு, உங்கள் மக ஆம்பளைங்க யாராவது கூட வச்சுக்கிட்டு கடலில் நீராடுங்கன்னு சொல்கிறார். சரி, இப்படி 7 கடல்லாம் அங்கே காஞ்சன மாலையை விமானத்தில் ஏற்றி இந்திரலோகம் அனுப்பினார் இல்லையா? அது எந்த இடம்னா, என்ன இடம் சொல்லுங்கள்? புத்தகம் மட்டும் வாங்கி கொடுத்தா படிக்கிறீங்களே, சொல்லணுமா இல்லையா? அந்த இடம் எங்கே இருக்குன்னா, மதுரையில் புது மண்டபம்னு இருக்கு இல்லையா? அந்த புது மண்டபத்துக்கு நேர் எதிரே காஞ்சனமாலை தேவி கோயில் முன்னால் அந்த இடம் இருக்குது. முதல்ல இந்த கோயில் ஜலகண்டேஸ்வர் கோயில்னு பேர் வச்சுருந்தாங்க. இந்த இப்போ நம்ம சொன்ன கதை இருக்கு இல்லையா, அந்த பாண்டியன் இந்திரலோகம் போனார் அப்படிங்கிறது இதை திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கார். நரகொட சொர்க்கம் நானிலம் புகாமல் பிரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றுங்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான வரலாறு இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம், எத்தனை திருவிளையாடல் பார்த்துருக்கோம்? 10 திருவிளையாடல் பார்த்துருக்கோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை
எல்லாம் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த 10 திருவிழாலாம் குறித்து வச்சிட்ருக்கீங்க. நோட் எடுத்து என்னென்ன சொல்கிறேன், எந்தெந்த இடம் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் நீங்கள் நான் உங்ககிட்ட பேசுறதெல்லாம் பதிவு பண்ணி அனுப்புறதுனால உங்கள் அப்பா அம்மாலாம் குறிப்பெடுத்து வச்சுருக்காங்க. உங்கள் அப்பா அம்மாவை கேள்வி கேட்க சொல்லி நாளைக்கு பதிலோடு வரலன்னா நாளைக்கு கதை கிடையாது. சரி, நாளைக்கு கதை கிடையாதுன்னு போது இன்னும் கொஞ்சம் இன்னொரு கதை இருக்குல்ல அடுத்து. அப்போ இந்த கல்யாணம் ஆகிட்டா குழந்தையெல்லாம் வரும் இல்லையா? நம்ம சோமசுந்தர பெருமான் என்ன பண்ணுறாரு, மீனாட்சியோடு அன்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நம்ம அங்கேற்கண்ணின்னு நினைக்கிறா. சாமி, நம்மளுக்கு ஒரு பையன் பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னார். கேட்குறாங்களா, நினைக்கிறாங்களா? உடனே சாமி என்ன பண்ணார், தன்னுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றிய முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, தெரியுமா? சாமி நெற்றிக்கண்ணிலேருந்து 6 குழந்தை வந்து அதெல்லாம் கதையெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கல, அந்த முருகப்பெருமான் என்ன அவரை வந்து நம்ம மீனாட்சிக்கு குழந்தையா பிறக்குமாறு அருள் செய்கிறார். அம்மாவும் கர்ப்பவதியாகி வளைகாப்பெல்லாம் நடந்து திங்கட்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறனால அவருக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு நெருப்பின்மை தீயின் மைந்தன் சிறந்த வீரன் அப்படிலாம் பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. சுந்தரபாண்டியர் நம் இறைவன் என்ன பேர் வைக்கிறார்னா உக்கிரகுமாரன் அப்படின்னு பேர் வைக்கிறார். என்ன பேர்? உக்கிரகுமாரன். இவரும் அப்படியே வளர்ந்து, என்னன்னாலும் நம்ம மீனாட்சியுடைய பையன் இல்லையா, சாமி பையன். அவன் என்ன பண்ணுவானா, சிவனேன்னு மொட்டை தலையாக போய் பழனியில் அப்பனாட்டம் அப்பன் பெரியாண்டினா இவன் சின்னாண்டியாக நின்றுட்டுருப்பான். நம்ம தாத்தாக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருப்பாங்க தெரியுமா? யாரோ ஒரு தாத்தாக்கு பெரியாண்டி, யாரோ சின்ன தாத்தாவுக்கு சின்னாண்டின்னு பேர் வச்சுருப்பாங்க. பெரியாண்டி யாரு? நம்மால் தான், சொக்கரு. சின்னாண்டி யாரு? அவர் பையன் ஒருத்தன் கோமணத்தோட பழனியில் நின்று இருக்கால, அவன்தான். அப்படியெல்லாம் இந்த உக்கிரகுமாரன் இல்லை. இவர் என்ன பண்ணுறாருனா அப்பாவை போன்ற நல்ல குணம், எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டி, எப்படி சிவன் வந்து ஜாதி பார்க்கறதில்ல, குலம் பார்க்கறதில்ல, நல்லவன் கெட்டவன் பார்க்கறதில்ல, திருடனுக்கெல்லாம் வந்து அப்படியே கொடூரமான வெயில், அப்புறம் நல்லவனுக்கெல்லாம் குழு குழுன்னு வெயில் அப்படியே கொடுக்குறாரு. நல்லவனுக்கெல்லாம் அப்படி சூப்பரான தென்றல் காற்று, ஏசி ஏர் கூலர் மாதிரி ஏசி மாதிரி காற்று, கெட்டவனுக்கெல்லாம் அப்படியே நெருப்பு வீசுகிற காற்று, சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர காற்று அப்படியே கொடுக்குறாரு. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. அதுபோல் எல்லார்கிட்டையும் அன்பாக பழகிறவனாகவும். ஆமாம்மா, நீங்கள் உங்கள் இதெல்லாம் தெரியாதா பசங்களா? வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பி 2 பேரே ஒருத்தர் பகையலையாட்டம் பார்க்குற, ஒளிஞ்சிக்கிட்டு பிஸ்கட் திங்கிறீங்க. இருந்தால் எல்லாருக்கும் அண்ணாக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் நீங்கள் உக்கிரகுமாரன் மாதிரி அருங்குணமுடையவர். அதே போல் அவர் ஆற்றல்னா அவங்க அம்மா மீனாட்சியை விட ரொம்ப அப்படி சூப்பராக சண்டை போடுவார், சூப்பராக படிப்பார், அப்படியெல்லாம் நிறைய ஆற்றல். அப்படி இருக்கக்குள்ள இதையெல்லாம் பார்த்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இவன் வருங்காலத்தில் இந்த உலகத்தையெல்லாம் ஆட்சி செய்வான், அவ்வளோ மூஞ்சிலேயே அந்த லட்சணம் தெரியுது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம சுந்தரபாண்டியர் ஒரு முடிவு செய்கிறார். சரி, பையனுக்கு வயசாகிட்டே போகுது, இவனுக்கு அரச பதவி கொடுப்போம், முடி சூட்டுவோம். ஆனால் அரசனாகணும்னா திருமணம் ஆகாதவர்கள் அரசாள முடியாது. நம் தமிழருடைய, நம்ம பாண்டி சோழ சேர நாட்டு பண்பாடுபடி ஒருவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை எனில் அவன் வந்து கோயிலில் போய் பூஜை செய்ய தகுதி கிடையாது.
அதனால தான் இந்த சிதம்பரம்லாம் அந்த பண்டைய தொல்பு முறை போல் ஒரு 12-13 வயசுலாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பசங்களுக்கு. திருமணம் ஆகாதவன் ஆலயத்தில் பூஜை செய்யவோ மன்னனாக இருக்கவோ தகுதியற்றவன் அப்படின்னு நியதி இருக்கு. அதனால் நம்ம சுந்தரபாண்டியர் என்ன பண்ணார், முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு அமைச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, மினிஸ்டர்ஸ் இல்லையா, அவருடைய முதலமைச்சர் அவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், என்ன இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. இப்படி இருக்கக்குள்ள இவருடைய ஆட்சி உலகத்தில் ரொம்ப பழமையான நேர்மையான சத்தியமான ஆட்சி. சேர சோழ பாண்டியவர்களில் முதல் சிறந்த மன்னர் யாருன்னா சோமசுந்தர பாண்டியர். உலகெல்லாம் அந்த சோமசுந்தர பாண்டியருடைய ஆற்றல், அன்பு, அறிவு, அவருடைய ஆட்சி செய்யும் திறன் இதையெல்லாம் சிறப்பாக இருந்தனால இவரை பற்றி உலகம் முழுக்க சோமசுந்தர பாண்டியரை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நிறைய கவிஞர்கள் கவிதை எழுதினாங்க, புகழ் மாலை பாடினாங்க, இப்படி இருக்காங்க. இதில் இந்த உலகத்தில் இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, நம்ம பாண்டிய நாட்டிற்கு இந்த உலகத்திலேயே என்ன இறைவனே அரசனாக இருந்து ஆட்சி செய்த பெருமை நம் பாண்டி நாட்டிற்கு மட்டும் உண்டு, வேறு எந்த தேசத்துக்குமே கிடையாது. இந்த உக்கிர பாண்டியனுக்கு வரலாற்றில் உக்கிர பெருவழுதி அப்படின்னு பேர். என்ன பேர்? உக்கிர பெருவழுதி. சரி, இந்த உக்கிரகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அப்பா ஆசைப்பட்டார் இல்லையா. அப்படி இருக்கக்குள்ள ஒரு பெண் தேடிட்டு இருக்காங்க. எங்கடா இந்த ஆள் கேட்ட பெண் எங்கே இருக்குது அப்படின்னு சேருமான் போய் பெண் தேடுறார். அப்போ பாண்டிய நாட்டுக்கு வடக்கில் மணவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. என்ன ஊர்? மணவூர். அந்த நகரத்தில் ஒரு சின்ன ராஜா இருக்கார். அவருக்கு சோமசேகரன் அப்படின்னு பேர். என்ன பேர்? சோமசேகரன். ஊர் பேர் என்ன? மணவூர். மணவூருங்கிற சின்ன நாட்டுடைய ராஜா சோமசேகரன். அவனுக்கு நல்ல அழகான ஒரு அறிவார்ந்த நல்ல ஒரு அரசகுமாரி, அதாவது ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு காந்திமதின்னு பேர். என்ன பேர்? காந்திமதி. எங்கே இருக்கா சொல்லுங்க? அந்த பேர் யாருக்கு ஃபஸ்ட்டு இருக்கு? ஆமாம், திருநெல்வேலியில் காந்திமதி இருக்கால, நெல்லையப்பர் காந்திமதி. அந்த அம்மா பேரை இந்த பிள்ளைக்கு வச்சிருக்காங்க, காந்திமதி அப்படின்னு. இப்படி இருக்கக்குள்ள அந்த பெண்ணுடைய அழகு, அவருடைய அருமையான நல்ல குணம், அப்பா அம்மாவுக்கு மரியாதை செய்கிறது, உறவுகளை பேணுதல் எல்லாம். கல்யாணத்துக்கு போனால் இந்த பிள்ளை மாமனார் மாமியாவை பார்த்துக்குமா, நாத்தனார் அங்கேயார் பார்த்துக்குமா, தாத்தா பாட்டியை பார்த்துக்குமா, நம்ம உறவினர்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு வயிறார சந்தோஷமாக சோறு போடுவாளா, இல்லை டிவி பார்த்துக்கிட்டு ஏதோ கண்டுங்க காணாத இருப்பாளா, இதையெல்லாம் இன்றைக்கி ஆராய்ச்சி செய்யணும். இன்றைக்கி இந்த டிவி பார்க்குறத மட்டும் முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம போகிற வீட்டில் எந்த பிள்ளையாவது சாப்பாடு செய்கிற நேரத்தில் எந்த வீட்டில் அம்மா சாப்பாடு டின்னர் பண்ணாமல் இரவு உணவு செய்யாமல் டிவி பார்க்குற அந்த வீட்டில் பொண்ணே கட்டக்கூடாது. ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய அப்பாலாம் போய் கடையில் இந்த புரோட்டாவும் காஞ்ச புரோட்டாவும் கிண்டலாக எங்கள் பசங்க சொல்லுவாங்க, காஞ்ச புரோட்டாவும் என்ன குருமா ஊற்றுறான்னு தெரியாது, கருவாட்டு குழம்பும்பாங்க. நினைக்குள்ள ஆக் அப்படி இருக்குது. ஆனால் அதுக்கு போய் க்யூவில் நின்று வாங்குறாங்க. எங்கள் ஊரில் நிறைய ஊரில் தான் நடக்குது. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. பெண் பார்க்குறப்ப இந்த பெண் நல்லவளா, ஒழுக்கமானவளா, மாமனார் மாமியாரை மதிப்பாளா, நம்ம குடும்ப தலைவியாக எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுவாளா, இத்தனையும் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதையெல்லாம் பார்த்தப்ப இந்த பிள்ளை சரியான பிள்ளைப்பா, இந்த உக்கிரபாண்டியனுக்கு அருமையான துணைவியாக அந்த பிள்ளை இருப்பா அப்படின்னு இருக்காங்க. அப்போ அன்று இரவு இரவான தூங்கும்ல, தூக்கம் வரதில்லை. இரவு நம்ம சிவருமான் இருக்கு இல்லையா, அவர் அந்த
யார் பேர் என்ன? உங்கள் அப்பா பேர் என்னடா கண்ணு? சொன்னல, சோமசேகரன். அவர் கனவுல போய் சிவபெருமான், அவனும் நல்ல சிவபக்தன், உன்னுடைய மகளை மதுரைக்கு அழைத்து சென்று சுந்தரபாண்டியனுடைய மகனாகிய உக்கிரகுமாரனுக்கு திருமணம் செய்து கொடுப்பாய் என்று சாமி சொல்றார். அப்புறம் என்ன? கனவுல தானே சொல்லியிருக்கார். அப்புறம் விடிஞ்சா தானே சோமசேகரன் என்ன பண்ணான்னு தெரியும். நாளைக்கு பார்ப்போமா? ஏன்னா இன்றைக்கி நீங்கள்லாம் ரொம்ப ஓடி ஆடி களைச்சிருக்கீங்க. நானும் கூட ஆமாம் களைச்சிருக்கோம். அதனால் இன்றைக்கி யாரை பற்றி தெரிஞ்சிட்டோம்? உக்கிரகுமார பாண்டியன், அப்புறம் மலையத்துவச பாண்டியன் மறுபடியும் பூமிக்கு வந்தது, சில நல்ல செய்திகளை தெரிஞ்சிட்டோம். இந்த உக்கிரகுமாரன் கல்யாணம் என்னாச்சுங்கிறத நாளைக்கு பார்ப்போமா? நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குழந்தைங்களா, அப்பா அம்மாவை மதிக்கணும், தாத்தா பாட்டிக்கு உதவி செய்யணும், வீட்டில் இருக்கிறவங்க கூட சண்டை போடக்கூடாது. இப்படிலாம் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பதமாக தான் செய்வீங்க. அதனால் வீட்டில் நீங்கள் யாரும் அப்பா அம்மா பேச்சை கேட்கக்கூடாது. வாத்தியார் படிக்க சொன்னால் படிக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப குறும்பு பண்ணணும். மாவளை யாராவது நான் சொன்ன 2வது சொன்ன செஞ்சீங்க கதை கிடையாது. அதனால் எல்லாம் நான் சொன்னதுக்கு 2வது சொன்னதுக்கு எதிர்பதமாக நல்லபடியாக இருங்க கண்ணு. நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நாளைக்கு பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க. வணக்கம் கண்ணுங்களா.